இந்த கடைசி காலத்தில் இருக்கிற உபதேசங்களில், கள்ள உபதேசங்களில் ஒன்று பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்பது. ஒரு கூட்டம் பரிசுத்த ஆவியானவரே இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஆனால் ஆள் தத்துவமெல்லாம் கிடையாது, அவர் ஒரு பவர் இருக்கிறார், அவ்வளோதான். எப்படி நம்ம இப்போது வரங்கள் பற்றிலாம் பேசுகிறோமோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவருங்கிறது ஒருத்தர். அது நீங்கள் தேவனாக அதில் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆள் தத்துவமாக கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருங்கிறது பரலோகத்தில் இருக்கக்கூடியதான சில காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்க ஒழிய, பூமியில் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், நம்ம சொல்லக்கூடியதான ஆவியில் பலப்படுதல், ஆவியானவர் நடத்துகிறார், இப்படிலாம் சொல்கிறோமே, அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்படின்னு இருக்குதா? இப்போது ஒரு உபதேசம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் பரிசுத்த ஆவியினால தான் சுவிசேஷமே கேட்டீங்க, அதனால் பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் ஒன்று கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் முன்னாடியே உங்கள் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வசனத்தை வச்சுட்டு சொல்கிறாங்க. எந்த வசனத்தை வச்சு சொல்கிறாங்க? வாசிங்க. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு. உங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கித்தவர்களே, அப்போ பரிசுத்த ஆவியினால தான் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? சுவிசேஷமே பிரசங்கிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்படும் போதே ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரு? உங்ககிட்ட வந்துட்டாரு. அப்போது திடீர்னு அதென்ன பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் இல்லை, நிறைய பேர் சொல்கிற மாதிரி நீங்கள் நம்பாதீங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் இல்லை. ஏன்னா நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்போயே ஆவியானவர் உங்கள் கூட இருந்ததுனால தான் நீங்கள் என்ன பட்டீங்க? ரட்சிக்கவே பட்டீங்க. அப்படி இருக்கும்போது அது என்ன பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னு ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு உபதேசம் இருக்குது, இப்படி ஒரு உபதேசம் இருக்குது. இது ஒரு பெரும்பான்மையான கூட்டத்தால் நம்பப்படுகிறது. அவங்க அதனால தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ப மாட்டாங்க, பெற மாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதால தான் நம்ம ரட்சிக்கவே பட்டோம், அதனால் தனியாக ஒரு அபிஷேகம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. வாசிய 1 பேதுரு 1:12 படி பரிசுத்த ஆவியானவர் தான் சுவிசேஷம் சொல்ல நமக்கு காரணமாக இருந்தார். அது யாரோ ஒருத்தர் நமக்கு சொன்னாங்க, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த வசனத்தை கேட்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் இதோட ஆவியானவருக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு முடிஞ்சிருச்சா, இப்படியே இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்டு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருதல். இப்போ ஆவியானவர் வெளியிருந்து உங்களை என்ன பண்ணுறாரு? சபைக்கு நேராக நடத்துகிறாரு, அதாவது ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறாரு. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அடுத்து எங்கே வரீங்க? சபைக்கு வரீங்க. இதுதான் தேவனுடைய திட்டம். ஒரு குரூப்பு சபைக்கே வர வேணான்னு சொல்லுது, அதை விட்டுருவோம். அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, சபைக்கெல்லாம் எதுக்குங்க போயிட்டு, அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலே போதும், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். சபைன்னா அமைப்பு, கூட்டமைப்பு, நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் சபை, கட்டடம் அல்ல, நாம தான் சபை. ஸோ அப்போ ஆண்டவர் கொண்டு வந்து சபையில் சேர்க்கிறார். ஸோ வெளியிருந்து உள்ளே கூட்டு வந்தது ஆவியானவர் தான். நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன்னதத்திலிருந்து பலன் உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்கள் போய் என்ன செய்யுங்க? எருசலேமிலே காத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்புறார் நம்மளை. அதுக்கு பேர் தான் அபிஷேகம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இதுதான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார்னு இருக்கு இல்லையா? அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. ஸோ இது பேசிக்காக உங்களுக்கு தெரியும். ஆனால் பெரும்பான்மையாக ஒரு கூட்டத்துக்கு இன்றைக்கி வெளியே ஒரு விதமான உபதேசம் போயிட்டு இருக்குது. அந்த உபதேசத்தில் பரிசுத்த ஆவி கிடையாது, அபிஷேகம் கிடையாதுன்னு சொல்கிறதுனால அவர்களுக்கும் இதை சொல்லணுன்றதுனால சொல்கிறோம். ஸோ பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது நிச்சயமாக உண்டு. எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்போ இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் போனீங்க, ரகசியம் வாங்கினீங்க, எல்லாம் செஞ்சீங்க, எல்லாம் உண்மை. ஆனால் வர வரைக்கும் இந்த ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வர வரைக்கும் என்ன செய்யணும்?
உங்கள் மேலே அது இருக்கணும், அவர் இருக்கணும். போக வாய்ப்பு இருக்குதா? இருக்கு. துக்கப்பட்டு ஒரு நாள் ஆவியானவர் என்ன செஞ்சிருவார்? நம்மளை விட்டு போயிடுவார். எத்தனையோ ரகசியங்களை இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு தாவீதை எடுத்துக்கோங்க. 51ஆம் சங்கீதத்தில் அவன் பண்ணுற ஜெபத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும். ஏன்னா யார் இந்த இவன்? அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய யுத்தத்தை செஞ்சவன், கோலியாத்தை ஜெயிச்சவன், கர்த்தரிடத்துலேருந்து சத்தத்தை கேட்டவன், ஆண்டவருடையதான ஞானத்தை வாங்கினவன், அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் கிங்கு பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டான். வெளிப்பாடுகளை பெற்றவன், தேவனிடத்துலேருந்து என்ன இருக்கு? வெளிப்பாடுகளை பெற்றவன். எப்போ அவன் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த தொடங்குறானோ, அவன் ஞானம் அவன் மேலே இருக்கும், அவனுக்கு கொடுத்ததான வரம் இருக்கும், அதெல்லாம் மாறாது. ஆனால் ஆவியானவர் அவன் மேலே இருக்க மாட்டார். அவனை மீட்கிறதுக்குன்னு கர்த்தருடைய நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா, அது மரணமோ வருகையோ, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி தான் சீல், உங்கள் மேலே இருக்கிற சீல். இது இருக்குதான்னு, அவர் இருக்கிறாரான்னு அப்பப்போ என்ன பண்ணிக்கங்க? கிராஸ் செக் பண்ணிக்கங்க. ஏன் கிராஸ் செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன்னா, ஆவியானவர் வரும்போது தெரியும், போகும்போது தெரியாது. இன்றைக்கி நம்ம மேலே இருக்கிற அந்த ஆவியானவர், அதை பத்திரமா பார்த்துக்கணும். உங்களுடைய அற்புதம், உங்கள் மூலியமாக நடக்கிறதான கிரியை, உங்கள் ஊழியத்தின் மூலமாக நடக்கக்கூடியதான வல்லமையான காரியங்கள், உங்ககிட்டேருந்து வெளிப்படக்கூடியதான காரியங்களை வச்சுக்கிட்டு ஆவியானவர் இருக்கிறார்னு டிசைட் பண்ணிடாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நடக்கிற கிரியையை வச்சோ, உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டோ, உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறதான சில பாசிட்டிவான சம்பவங்களை வச்சுக்கிட்டோ இன்னும் பரிசுத்த ஆவி என் மேலே இருக்கிறார் நீங்கள் நினைக்கவே கூடாது. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் அவர் கொடுக்குற பிரச்சனைய சந்தோஷம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும்.